உடனே மாவாட்டினது தோசை, ரோஸ்ட், ஊத்தாப்பம், இட்லி, மினி இட்லி அப்படிலாம் யோசிக்காதீங்க. அந்த காலத்தில் அவங்க அந்த ஊரில் இட்லியா சுட்டுட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் ரொட்டி சாப்பிட்றவங்க. அப்ப மாவை ஆட்டினார்னா இப்படி அரைச்சாருன்னு நினைக்காதீங்க. அது வந்துட்டு செக்குக்கல், இங்கிலீஷ்ல தெளிவா போட்டிருக்கு. Then they put him to work turning a millstone to grind grain. அப்படின்னா ஒரு பெரிய செக்கு, அதுல இவரை மாட்டி இப்படி சுத்த விட்டுட்டாங்க. அந்த வசனத்தை நான் படிக்கிறேன் பாருங்க. அந்த நியாயாதிபதிகள் 16:21. பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். கண்ணை பிடிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் காசாவுக்கு கூட்டிட்டு போய் 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையில், அது எங்க சிறைச்சாலையில மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். இப்படியா முடியும் ஒரு மனுஷனோட ஸ்டோரி? மாவீரன் மாவரைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா கேட்கறதுக்கு நல்லாவா இருக்கு? பயங்கரமான டெரரா இருந்தவருங்க. இப்ப கண்ணை பிடிங்கிட்டாங்க, கையில விலங்க போட்டு இப்ப ஆள் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இப்படியே சுத்திக்கிட்டு இருக்காரு. See, one of the things that sin will do in your life, பிசாசு பண்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? உங்களை சும்மா சர்க்கிள்ல சுத்த விட்டுருவான். என்னது? சும்மா சுத்த விடுவான். கண்ணை பிடிங்கியாச்சு. what a humiliation it is. அதுக்கப்புறம் இப்ப மாவரைச்சுக்கிட்டு இருக்காரு. மாவீரன் என்ன செய்து கொண்டிருக்கான்? மாவீரன் இப்பொழுது மாவரைத்துக் கொண்டிருக்கார். இதுதான் ஹெட்லைன்ஸ் நியூஸ் சேனல்ஸ்ல. இப்ப யோசித்து பாருங்க. சரி, இஸ்ரவேலருக்கு என்ன நடந்துச்சு? அவங்க ஆண்டவர்கிட்ட திரும்ப திரும்ப முறுமுறுத்துட்டு இருந்தாங்க. ஆண்டவர் இங்கே தான் சாவீங்க அப்படின்ட்டார். ஏன்னா அவங்க சொன்னாங்க நாங்க சாவோம். அவங்க ஆரம்பிச்ச எகிப்தில இருந்து கானானுக்கு போறதுக்கு மேக்சிமம் 10 நாள் தாங்க ஆரம்பிச்சிருக்கும். நான் சொல்றது மேக்சிமம். ஆனா 40 வருஷமா நடக்கிறாங்க. பயங்கர எஃபர்ட்டுங்க. 40 வருஷமா ஒரு மனுஷன் இப்படியே நடந்தா, இவங்க வந்துட்டு கிழக்கு மேற்கு ஒரு 5 தடவை, அப்புறம் நார்த் போல் சவுத் போல் ஒரு 10-15 தடவை சுத்தி வந்துட்டாங்க அப்படின்னு இருந்திருக்கணும். ஆனா 40 வருஷமா வனாந்தரத்தில் தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்க ஸ்ட்ரெயிட் லைன்ல போல சுத்திக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. எஃபர்ட் இருக்கு, எஃபெக்ட் இல்ல. என்னது? மூவ்மெண்ட் இருக்கு, ப்ராக்ரஸ் இல்லை.